Hello guys, this is Gopal here. Welcome back to my channel. இன்னைக்கு துபாயிலேருந்து மால்டாவுக்கு எப்படி ஜாப் அப்ளை பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு சப்போர்ட்டில் தான் நான் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனு. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். நான் கொடுக்குற சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் கூட உங்களுக்கு யூஸ் ஆகும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் துபாயிலேருந்து நம்ம இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காரு. உங்கள் வீடியோ எல்லாமே பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி. நான் துபாய் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், UAE பைக் லைசன்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எனக்கு மால்டாவில் ஜாப் எதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. துபாய், கத்தாரு, அபுதாபி எந்த கண்ட்ரியில் வேணாலும் இருங்க, உங்கள் கையில் பாஸ்போர்ட் மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் ஜாப் ஈஸியாகவே அப்ளை பண்ணலாம். எந்த ஒரு ஏஜென்ட்டும் நம்ம காசு கட்ட வேண்டிய தேவையே இல்லை. இது ரொம்ப ஈஸியாகவே நம்மளுக்கு இந்த கண்ட்ரியில் ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு வழி யூரோப்பில். எனக்கு வரக்கூடிய ஜாப் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நான் எப்படி அப்ளை பண்ணால் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது என்னோடய ஃபேஸ்புக் ஐடி, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது என்னோடய ஃபேஸ்புக் ஐடியில் நான் WFDMல நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 2021 நான் ஜாப் சர்ச் பண்ணிட்டுக்கிறேன். இந்த WFDMல பார்த்தீங்கன்னா தெரியும் ரெக்யர்மெண்ட். இது ஆக்சுவலாக மால்ட்டாவுடைய கம்பெனி. இது டைரக்ட் வேக்கன்சி தான் எடுப்பாங்க. இதில் இந்த வோல்ட்டுன்னு டிரைவர் ஒர்க்கு பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியில் அதிகமாகவே வாண்டட் எடுப்பாங்க. இப்போது பார்த்தீங்கன்னா தெரியும் 28 மேல நம்மளுக்கு வேக்கன்சி விட்டுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆப்பர்ச்சுனிட்டிஸு, மிஸ் டுடே வேக்கன்சி அப்படின்ற மாதிரி, டெலிவரி டிரைவரு, வெயிட்டர்ஸு, ஆல் லெவல் செஃப்பு, கிச்சன் ஹெல்ப்பரு அப்படின்ற மாதிரி. லொக்கேஷன் பார்த்திங்கன்னா யூரோப் அண்ட் மால்டா இது மாதிரி போட்டிருக்காங்க. ஜூம் இன்டர்வியூ தான் போட்டிருக்காங்க. நான் சொன்ன பார்த்திங்களா, இதே மாதிரி தான் உங்களுக்கு இன்டர்வியூ பண்ணுவாங்க. நீங்கள் இதில் அப்ளை பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். நோட்டிஃபிகேஷனில் இந்த பேஜை நீங்கள் லைக் பண்ணி வச்சுக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஜாப் எப்போல்லாம் அவங்க வெப்சைட்டில் பார்க்குறாங்களோ நம்ம அதை பார்த்துட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு ஜாப் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன மாதிரி ஜாப்லாம் இருக்குது, உங்களுக்கு என்ன மாதிரி ஜாப்லாம் சூட்டபிள் ஆகுன்ற மாதிரி பார்த்து அப்ளை பண்ணுங்கள். இவங்க என்ன மாதிரி ரெக்குவயர்மெண்ட் கேட்குறாங்கன்றதை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். எல்லோரும் அப்ளை பண்ணிவிட்டு ஜாப் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. அவங்க என்ன மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. அடுத்து பாருங்கள் 21 மேல போட்டிருக்காங்க. எல்லாமே ஜூம் இன்டர்வியூவில் தான் அவங்க பண்ணுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா தெரியும் 1 இயர் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. இதில் எல்லாமே பார்த்திங்கனாலே மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் 1 இயர் தான் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஜாப் பொசிஷன் பாருங்கள், ஃபுட் டெலிவரி ஜாப்பு, டாக்ஸி டிரைவரு, செஃப்பு, வெயிட்டர்ஸு, ட்ரக் டிரைவர்ஸு, கிளீனரு, இது மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. எந்தெந்த பொசிஷனோ அந்த பொசிஷனுக்கான எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அப்ளை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாகவே தெரியும். அவங்களோட டைம் அண்ட் டேட்டு, இன்டர்வியூக்கான நேரமேலேருந்து எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுவும் ஜூம் இன்டர்வியூவில். இதில் கிட்டத்தட்ட நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டெல்லாம் எடுக்கிறாங்க. எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன், மேசனு, எலக்ட்ரிஷியனு, ப்ளம்பர் அது மாதிரி எடுக்கிறாங்க. டெய்லியும் 1 or 2 டேஸில் நம்மளுக்கு எடுப்பாங்க. இது மாதிரி ஜாப் எடுத்துகிட்ருப்பாங்க. இதில் இப்போது பார்த்திங்கன்னா தெரியும் கரண்ட்ஸு ரெசிடென்ஸ் இன் மால்டா. ஆல்ரெடி மால்டாவில் இருக்கீங்கன்னா அந்த பொசிஷனுக்கும் எடுக்கிறாங்க. மினிமம் 1 இயர்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க. ஸ்பீக்கன் இங்கிலீஷ் அப்படின்ற மாதிரி. இதில் ஒன்று ஒன்றா படித்து பாருங்கள். படித்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வருமானட்டு. இப்போ இதில் பாருங்கள், அவங்க என்ன மாதிரி நம்ம ஊரில் ஜொமேட்டோ, யூபரிட் எக்ஸ்பீரியன்ஸு இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா, டெலிவரி, அது மாதிரி ரெக்குவயர்மெண்ட்டு தான் கேட்குறாங்க. இப்போது இதில் பார்த்திங்கன்னா தெரியும் கான்ட்ராக்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் அண்ட் ஸ்டாம்பிங் அப்படின்ற மாதிரி. அங்கே உள்ள எம்ப்ளாயர் தான் நம்மளுக்கு எல்லாமே பண்ணுறாங்க. எனி அதர் ஏஜென்ட் இன் UAE அண்ட் பாகிஸ்தான் அப்படின்ற மாதிரி. இது எல்லாமே ஸ்கேமாக கூட நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் ஏஜென்ட்டு ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த ஏஜென்ட்டு மட்டும்தான் நாங்கள் கம்பெனிலேருந்து உங்களுக்கு கொடுப்போம், அந்த ஏஜென்ட்டை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி இதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட் வீக் ரெக்குவயர்மெண்ட்டு இன்னும் லித்வேனியா அப்படின்ற மாதிரி. இதில் டோட்டல் செலெக்ஷன் 1500 இன்டர்வியூஸ் பண்ணியிருக்காங்க. இது 1500 பேர் நம்ம இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. அது 200 பேர் தான் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியும். இதில் இந்த ஃபோட்டோவில் அவங்களே போட்டிருக்காங்க பாருங்கள், ஜூம் இன்டர்வியூ எப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. இதே மாதிரி தான் நம்மளுக்கு எல்லா வேக்கன்சியும் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது இதில் பாருங்களேன், எங்கே துபாயில் எங்கே இன்டர்வியூ எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்த வெப்சைட்டில் ஃபுல்லாக படித்து பாருங்கள், ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எதுவுமே தெரியாமல் நம்ம போய் எந்த ஒரு ஜாப்பும் அப்ளை பண்ண முடியாது, அவங்களும் எடுக்கவும் மாட்டாங்க.
அதனால் நீங்கள் ஃபுல்லாக இதில் பாருங்கள், ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள், எங்கே இன்டர்வியூ நடக்குது அப்படின்ற மாதிரி. கம்பெனிலேருந்தே டேரெக்டாகவே உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கூட எடுப்பாங்க. இது வந்து துபாயில் உள்ள ஒரு ஹோட்டலில் வந்து இன்டர்வியூ எடுத்துடுவாங்க, டேரெக்டாக கிளைண்ட் இன்டர்வியூ. இது எந்த இடத்துல, அட்ரஸ் ப்ரூஃப்லேருந்து எல்லாமே கொடுத்துருவாங்க. இந்த அட்ரஸில் வந்து தான் நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டீட்டெயில்டு அதில் கொடுத்துருவாங்க. இதில் இப்போது பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க வந்து ஸ்கேம் கூட நிறைய பேர் நம்ம கம்பெனி பேரில் வச்சு நிறைய பேர் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம இந்த வெப்சைட்டில் சொல்லிடுவாங்க. இதில் வந்து துபாயில் வந்து ஏஷியன் டூர் ட்ராவல்ஸு அப்படின்ற மாதிரி இருக்கு பாருங்கள். இவங்கள்ட்ட மட்டும்தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இன்டர்வியூ எடுக்க சொல்லி துபாயில் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. அங்கே மட்டும்தான் நம்ம வந்து இன்டர்வியூ பண்ணி ஜாப் ஈஸியாகவே நம்மளுக்கு அட்டன் பண்ண முடியும். எங்கேயும் நம்ம பணம் கொடுத்துட்டு ஏமாறவோ அந்த மாதிரி எதுவுமே ஒரு விஷயமே கிடையாது. அவங்க வெப்சைட்லேருந்து எல்லாமே கொடுத்துருவாங்க. நீங்கள் இதில் செக் பண்ணுறது மட்டும்தான் விஷயமே. இதில் பார்த்துட்டு நம்ம ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு அவங்களே எல்லாமே ஈஸியாக கொடுக்குறோம். நம்ம என்ன கேட்டகரின்னு பார்த்துட்டு நம்ம ஜாப் அப்ளை பண்ணுறோம், அவ்வளோதான் நம்மளுக்கான வேலையே. ஏஷியன் டூர் ட்ராவல்ஸ் அப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து இவங்க வெப்சைட்டுக்குள்ளே என்ன மாதிரி ஜாப் டேரெக்டாக அப்ளை பண்ண முடியுன்றதை பார்க்கலாம். இப்போ அவங்க வெப்சைட்டு ஃபஸ்ட் பேஜில் இப்படி தான் இருக்கும். இதை பார்த்துங்க, அவங்களோட வெப்சைட் இது வந்து மால்ட்டாவில் தான் இருக்குதா அப்படின்ற மாதிரி பார்த்துங்க. இது மால்ட்டாவில் தான் இருக்குது. இந்த கம்பெனி டேரெக்டாக நம்ம அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் துபாயிலேருந்து எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்றத அந்த ஏஷியன் டூரில் நம்ம பார்க்கலாம். இப்போ அவங்க வெப்சைட்டுக்குள்ளே நான் இப்போ போய்க்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்களோட வெப்சைட்டில் வந்து என்ன மாதிரி கேட்டகரிஸு இது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி, என்ன ஜாப் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா வோல்ட் டெலிவரி ஜாப், நம்ம நிறையா வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் வோல்ட் டெலிவரி ஜாப் அப்படின்ற மாதிரி. இந்த கம்பெனியில் நம்ம அப்ளை பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் வந்து பெருசாக வந்து நம்ம ஸ்கேம் பண்ணுற மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை. டேரெக்டாகவே நம்ம வந்து ஜாபுக்கு அப்ளை பண்ணுறோம். நம்ம எந்த ஒரு ஏஜென்ட்கிட்டையும் நம்ம போக தேவையில்லை. நம்ம டேரெக்டாகவே உங்கள்கிட்ட டெலிவரி ஜாப் கூட நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் தான் இது. இதில் பார்த்திங்கன்னா தெரியும் என்னென்ன மாதிரி ஜாப்லாம் நம்மளுக்கு வந்து பொசிஷன் போடுறாங்க, என்ன மாதிரி கேட்டகரி நம்மளுக்கு வந்து ஜாப் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயிலும் அப் டு டேட்டும் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ட்ரைனிங் அண்டு டெவலப்மெண்ட்டு இது எல்லாமே அவங்க ட்ரைனிங்கும் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம போகிறோம் பார்த்திங்களா, அதனால் நம்மளுக்கு வந்து ட்ரைனிங்கும் கொடுத்துருவாங்க. எப்படி நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம இங்கே யாருனாவது ஸ்விக்கியில் ஜொமேட்டோவில் ஒர்க் பண்ணிங்கன்னா தெரியும் எப்படி ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி. இதில் இப்போது பார்த்திங்கன்னா தெரியும், இதில் என்ன ஜாப்க்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கேட்பாங்க. நம்ம இதில் வந்து அப்பாயின்மெண்ட் நம்ம போட்டு நம்ம என்ன ஜாப் இதுவோ நம்ம அது அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஒரு லைனும் நீங்கள் படித்து பாருங்கள். இது ஏன் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா, இன்டர்வியூவில் இந்த மாதிரி கொஷின்ஸ் கூட நம்மளுக்கு வந்து ஈஸியாகவே கேட்கலாம். இது முன்ன படித்து பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லணுன்ட்டு நம்மளுக்கு தெரிய வரும். நம்ம அதுக்கு ஈஸியாகவே நம்மளுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் தான் அது. நீங்கள் அதில் ஃபுல்லாகவே அதை பற்றி மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கேட்பாங்க. அது ரிலேட்டடான நம்ம என்ன ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறோமோ அது ரிலேட்டடான கொஷின்ஸ் தான் நம்மளுக்கு வந்து கேட்பாங்க. நம்ம அது சொல்கிறதுனால நம்மளுக்கு வந்து பாஸ் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஜூம் இன்டர்வியூ ஒரு ஸ்கைப் இன்டர்வியூ எதில் வேணாலும் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. ஒரு மெயிலில் வந்து நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு ஒரு இன்டிமேட் பண்ணிடுவாங்க, இந்த கம்மிங் வீக் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ இருக்குது அப்படின்ற மாதிரி. நீங்கள் டேரெக்டாகவே உங்களுக்கு வந்து இன்டர்வியூ பண்ணுவாங்க. ஒரு ஹெச்ஆர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த நீங்கள் என்ன ஜாப் ரிலேட்டடாக இருக்கீங்களோ அதோட சீஃப் இன்ஜினியரு, அந்த கேட்டகரியில் மேனேஜரோ யார் வேணாலும் இருக்கலாம், அவங்க தான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க. கரண்ட் ஜாப் என்ன அவைலபிள் இருக்குதுன்றதை பார்க்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா அவங்க வெப்சைட்டில் விட்டுருக்காங்க, டாக்ஸி டிரைவரு, கிச்சன் ஹெல்ப்பரு, பேக்கிங்கர், டெலிவரி டிரைவரு, கிளீனரு, இது மாதிரி ஜாப்லாம் எடுத்திருப்பாங்க. இதில் பாருங்கள், டெலிவரி டிரைவருக்கு நம்ம இப்போ அப்ளை பண்ணலாம். இப்போ பாருங்கள் என்ன பொசிஷனுக்கு என்ன மாதிரிலாம் வந்து கேட்குறாங்க, ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இதை பாருங்கள், இதில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாகவே உங்களுக்கு கொடுத்துருவாங்க என்ன மாதிரி கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி. இதில் பார்த்திங்கன்னா 2 வீலர் எக்ஸ்பீரியன்ஸு கேட்டிருப்பாங்க, மால்ட்டா ஐலாண்ட்ஸை பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டுருப்பாங்க. ஹேண்ட்லிங் வந்து ஃப்ரெண்ட்லியாக ஹேண்ட்லிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. இது மாதிரி தான் நம்ம ஆல்ரெடி ஸ்விக்கி ஜொமேட்டோவில் இருந்தோம்னா அதில் வந்து கேட்டிருப்பாங்க வந்து எப்படிலாம் அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும் அதே மாதிரி கேட்குறாங்க. 21 ஏஜுக்கு மேலே 21 ஏஜ் இருந்தாலே போதும் இந்த வேலைக்கு ஜாப் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு இதில் வந்து மெடிக்கல்லேருந்து எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து உங்கள் அக்ரிமெண்ட் லெட்டரில் வந்துடும் உங்கள் சேலரி பேக்கேஜிலேருந்து இதில் ஓகேவா இல்லையான்னு உங்களை வந்து அக்ரிமெண்ட்டில் உங்களை சைன் பண்ணி சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. அதில் உங்களுக்கு சேலரியிலேருந்து எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, என்ன மாதிரி ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறத பாருங்கள்.
இப்போது நான் போன வீடியோவில் நான் சொன்ன மாதிரி ஒரே பிடிஎஃப்பில் வச்சு நீங்கள் அனுப்புங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இவங்க அதிலே கேட்டிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும், ஒரே பிடிஎஃப்பில் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. என்னோடய டீட்டெயில்கிட்ட பாருங்கள், இதே மாதிரி தான் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி ஃபோல்டரில் வச்சுக்கிங்க. அப்போ தான் வந்து எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா ஜாப்புக்கும் நீங்கள் அப்பப்போத்துக்கும் வந்து ஒரு பிடிஎஃப்பில் வந்து கன்வெர்ட் பண்ணிகிட்டு இருந்தேன்னா லேட் ஆகும். நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க இந்த மாதிரி ஜாப்புக்கு டேரெக்டாகவே. இப்போது நம்ம வந்து கெரியர் பேஜ் அடுத்ததை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ கெரியர் பேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வோல்ட் கம்பெனி டெலிவரி டிரைவர் அப்படின்ற மாதிரி எடுத்திருப்பாங்க அந்த ஜாப்பு. அப்போ அடுத்தது டிஜிட்டல் டிசைனரு அண்ட் கிராஃபிக் ஆர்டிக்கு, சேல்ஸ் ரிப்போர்ட்ரு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் வெப் டிசைனர் அப்படின்ற மாதிரி. இது மாதிரி செக் பண்ணிக்கங்க. உங்கள் கேட்டகரியில் என்ன மாதிரி ஜாப் இருக்குன்றதை செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவங்க கொடுத்துருப்பாங்க, என்ன மாதிரி பொசிஷன்லாம் அவங்க வந்து கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி. இதை பார்த்துட்டு அப்ளை பண்ண பாருங்கள். அப்போ தான் ரொம்பவே ஈஸியாகவே இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து உங்கள் நேம் எல்லாமே ஃபில்அப் பண்ணிட்டு உங்கள் பொசிஷன் இதெல்லாம் கொடுத்துட்டு கடைசியாக பாருங்கள், இதில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், யூரோபாஸ் ஃபார்மட்டு பிடிஎஃப் கொடுத்துருவாங்க. பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி எல்லாமே பிடிஎஃப்பில் மட்டும் கன்வெர்ட் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கான ஒரே டாக்குமெண்ட்டில் வந்து எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் இது எல்லாமே இருக்கும். அட்டாச் காப்பி ஆஃப் பாஸ்போர்ட்ஸு, இது வந்து ஃபஸ்ட்டு பேஜெலாம் லாஸ்ட் பேஜ் வரைக்குமே எடுத்து நீங்கள் இது பண்ணுங்கள். அடுத்து லைசன்ஸு அதையும் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுக்கிங்க. ஓகே. இந்த ஏஷியன் ரூட் ட்ராவல்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது துபாயில் உள்ள ஒரு கம்பெனி. உங்கள்கிட்ட தான் வந்து அந்த WFDMல வந்து கொடுத்துருப்பாங்க. இது பார்த்துங்க, செக் பண்ணிங்க. என்னோடய ஐடியிலேருந்து தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நான் எந்த ஒரு கண்டென்ட் வீடியோவோ எதுவுமே கிடையாது. நான் ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் வச்சு தான் உங்களுக்கு வந்து ஜாப் கொடுக்குறேன். எனக்கு வரக்கூடிய ஜாப் எல்லாமே உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இதில் வந்து செக் பண்ணிக்கிங்க என்ன மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. இவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படிலாம் ஜாப் எடுக்கிறாங்க, என்ன மாதிரி பொசிஷனில் இருக்கிறாங்க, என்ன ப்ரூஃப்லாம் வச்சுருக்காங்க. நம்ம வந்து அவங்க கன்சல்ட்டிங்லேருந்து யாருன்னா வந்து ஜாப் அப்ளை பண்ணியிருக்காங்களா, அதோட ப்ரூஃப்லாம் அவங்க வந்து அவங்களோட வெப்சைட்லேயே போட்டிருப்பாங்க. விசா வந்திருக்கா, பாஸ்போர்ட் ஸ்டாம்பிங் இருக்குதா, ட்ராவல் பண்ணியிருக்காங்களா, டாக்குமெண்ட் கொடுக்குறாங்களா அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக இவங்க ஒரு ஏஜென்ட் மாதிரி தான் இவங்க. ஆக்சுவலாக துபாயில் உள்ள யூரோப்பியன் கண்ட்ரிக்கு எல்லாத்துக்குமே இவங்க வந்து ஜாப் வந்து எடுத்து கொடுக்குறாங்க. இதில் வந்து பாருங்கள், மால்டா ஒர்க் பர்மிட் அர்ஜென்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா Jan 1 கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், என்ன பைக் டெலிவரி, கிளீனரு, வெயிட்டரு, செஃப் அப்படின்ற மாதிரி. துபாயில் யாருனா இருந்தீங்கன்னா இந்த கன்சல்ட்டிங்கில் போய்ட்டு கேட்டு பாருங்கள் என்ன மாதிரி ப்ரொசீஜரு என்ன மாதிரி அப்படின்ட்டு. இவங்க வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்காங்க. இவங்க வாட்ஸ்அப்லேயும் போய்ட்டு நம்ம அப்ரோச் பண்ணுறதுனால டைரெக்டாகவே உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் அது அந்த வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன். நான் என்ன மாதிரி கேட்டிருக்கேன், அப்போ பொசிஷன் இருக்குதா இல்லையா அப்படின்ற மாதிரி. இதில் ஒன்று ஒன்றா பாருங்கள். அவங்க வெப்சைட்டில் போய்ட்டு என்ன கண்ட்ரிக்கெலாம் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாப் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. இதில் பாருங்கள், அவங்களோட ப்ரூஃப் எல்லாமே கொடுத்துருவாங்க பாருங்கள். மால்ட்டாவுக்கு ஒரு ஆள் அப்ளை பண்ணியிருக்காரு. அவங்களோட நேம் அண்ட் டீட்டெயில்ஸு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், மால்ட்டா ஒரு விசா இது இப்படி தான் இருக்கும். மால்ட்டா ஸ்டாம்பிங் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க ட்ராவல்ஸில் தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. 24th மேல வந்து கொடுத்துருக்காங்க. இது மாதிரி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இது மாதிரி உள்ள ஜெனூனில் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து இது மாதிரி பாஸ்போர்ட்டு ஒரிஜினல் காப்பீஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணி கொடுப்பாங்க. ஒன்று ஒன்றா நம்ம வந்து இதில் வந்து பார்க்கலாம். இது சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி மால்ட்டா கிளைண்ட்டு, இதை வீடியோ எடுத்து போடுறாங்க பார்த்திங்களா. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறையவே நம்ம இதில் இந்த கன்சல்ட்டிங்கில் வந்து நம்ம பார்க்கலாம். அதிகமாக இவங்கள்ட்ட நிறைய யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கு ஜாப் எடுக்கிறாங்க. இதில் இப்போ பார்த்திங்கன்னா ஸ்கில்ட் அண்ட் அன்ஸ்கில்டு ஒர்க்கர் எடுத்திருக்காங்க மால்ட்டாவுக்கு. எலக்ட்ரிஷியன், ஃபோர்க்லிஃப்ட் ஆப்ரேட்டர், இந்த பொசிஷனுக்கு எல்லாமே வந்து எடுப்பாங்க. இந்த வாட்ஸ்அப்பில் கூட நம்ம வந்து டைரெக்டாக நம்ம மெசேஜ் பண்ணி கூட கேட்கலாம். நான் இப்போ மாதிரி இந்தியாவில் இருக்கேன், எனக்கு வந்து இந்த மாதிரி ஜாப் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அவங்க நல்லாவே ரெஸ்பான்ஸு நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. நான் வாட்ஸ்அப்பில் ஆல்ரெடி மெசேஜ் பண்ணியிருக்கேன். நான் அது உங்களுக்கு அட்டாச் பண்ணி கொடுக்குறேன். எப்படி மெசேஜ் பண்ணால் என்ன சொல்கிறா வராங்க அப்படின்ற மாதிரி. இந்தியாவிலேருந்து நம்ம அந்த கன்சல்ட்டிங்கை அப்ரோச் பண்ணி நம்ம அதுலேருந்து மால்ட்டா கூட போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. இல்லை அப்படின்னா இந்தியாவிலேருந்தே நம்ம வந்து டைரெக்டாக மால்ட்டா போகிறதுக்கான சான்சஸ் இவங்க மூலயமா பண்ணுறதுக்கான ஒரு சான்சஸும் இருக்குது. எல்லா கேட்டகரிக்கும் நம்ம வந்து இவங்கள்ட்ட அப்ளை பண்ணி பார்க்கலாம். மேபி நம்ம எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து நம்ம வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ரெஸ்யூம்லாம் வச்சா எடுப்பாங்கன்னா கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதை வச்சு தான் நம்மளுக்கு வந்து ஜாப் வந்து அவங்க கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது.
உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து டவுட் இருந்ததுன்னா அவங்கள்ட்ட டைரெக்டாகவே கேளுங்க. உங்களுக்கு நல்லாவே வந்து உங்களுக்கு எல்லா டவுட்டுமே உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணி தருவாங்க. உங்களுக்கு என்ன மாதிரி ஜாப் வந்து எடுப்பீங்க, எத்தனை நாள் ப்ராசஸ்ஸு, எவ்வளோ அமௌண்ட்டு கட்டணும் அப்படின்ற இதில் எல்லாமே அவங்களுக்கு கேட்டிங்கன்னா அவங்க வந்து கரெக்டாக ஒரு சொல்லிடுவாங்க. அவங்களோட கேண்டிடேட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. அவங்களோட அப்ரூவல் லெட்டர்லேருந்து எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. இவங்க மோஸ்ட்டாக நம்ம வந்து மால்ட்டாவை தான் நம்ம அதிகமாக இப்போ வந்து பார்க்குறோம். இப்போ அந்த ரெசிடென்சி கேண்டிடேட் இது வந்து 8th ஏப்ரலில் வந்து கொடுத்துருவாங்க. UAE ரெசிடென்சி விசா எதாவது வச்சுருந்திங்கன்னா அப்ளை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி. அங்கே யாருனா ஒர்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம வந்து ஜாப் அப்ளை பண்ணிட்டு அங்கேருந்து நம்ம வந்து மால்ட்டாவுக்கு போகிறதுக்கான ஒரு சான்சஸ் தான். நிறையா சான்சஸ் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம அப்ளை பண்ணுற ஒரு விஷயந்தான் ஈஸியாகவே நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முடியும். இப்போ பாருங்கள், இப்போது அந்த ஏஷியன் டூருக்கு நான் அப்ளை பண்ணேன் வாட்ஸ்அப்பில். இப்போ அந்த நம்பர் பாருங்கள். எனக்கு அப்ளை பண்ணியிருக்கேன்னா பிப்ரவரியில் அப்ளை பண்ணியிருக்கேன். 22 பிப்ரவரியில் அப்ளை பண்ணியிருக்கேன். இது மாதிரி எலக்ட்ரிஷியன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் குவைத்தில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு நான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்ட்டு அவங்க வந்து நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருவாங்க. இந்தியாவிலேருந்து அப்ளை பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற கண்டிஷனில். நான் பிப்ரவரி மந்தில் அப்ளை பண்ணதுனால அவங்க சொல்லிட்டாங்க இந்தியன் கேண்டிடேட்டை அப்ளை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி எனக்கு அப்போ சொன்னாங்க. ஆனால் இப்போது வந்து பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நம்ம இந்தியாவிலேருந்து அவங்கள்ட்ட அப்ளை பண்ணி ஜாப் எடுத்துக்கிட்டு நம்ம அந்த மால்டா கண்ட்ரிக்கு நம்ம ஈஸியாகவே நம்ம போகிறதுக்கான ஒரு வழி தான். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எப்படி அப்ளை பண்ணேன் அப்படின்ட்டு, நீங்கள் எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்ட்டு. எனக்கு வரக்கூடிய ஜாப் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி தரேன். நான் எப்படி அப்ளை பண்ணேன் அப்படின்ற ஒரிஜினல் ப்ரூஃபையும் நான் உங்களுக்கு வந்து லைவாகவே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களும் அப்ளை பண்ணுங்கள்.